ஆக தான் பாருங்கள், வாழ்க்கை ஏன் மாறாதுக்கிறதுக்கு காரணம்னா இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். எது? டியூப்லைட்டை ஏற்றுக்கிறோம், 2G 4G ஏற்றுக்கிறோம், ட்ரெயின் ஏற்றுக்கிறோம், அடுப்பை இருந்து இப்போ சிலிண்டர் ஏற்றுக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அன்னைக்கு சொன்னுங்க எப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வெளிச்சத்தோடு பேசுகிறாங்களே, அது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு சபைகளில் ஊழியங்களில் இல்லை. பாட்டு பாருங்கள், நைஜீரியன்ஸ் போட்டு பாருங்கள், அப்படி என்ன மாதிரி ஆட்டம், அப்படி வேறு ஊற்றுது. கத்தருக்கு நம்ம அது எப்படி நடனம் ஆடலாம்? தெய்வங்க அவர். தெய்வத்துக்கு பவுல் சொல்கிறாரு, நான் உள்ள பவுல் சொல்கிறாரு, எப்படி மதுபானம் சாப்பிட்டுட்டு அவன் நிறைஞ்சிருக்கிறானோ, நீங்கள் ஆவியில் நிறைந்து சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஞானப்பாட்டம் ஒருவருக்கு ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் குடிச்சவங்கிட்ட கேட்டுப்பாரு, குடிச்சிட்டு ஆறா என்னன்ற என்ன வாடா, அவன் தண்ணியே மறக்கிறான் குடிச்சிட்டு. எங்கே? சாவு வீட்டில். நம்ம உயிரோடு இருக்கிற உயிர் தேர்ந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. சாவு வீட்டில் தண்ணியை மறக்கிறான். ஆனால் ஜீவனுள்ள வீட்டில் ஜீவனுள்ள இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்? தன்னை மறக்க மாட்டோம், நம்மளே நாம வச்சுக்கிறோம். அதனால தான் தன்னை மறக்கிறவன் தான் அவர் ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ இன்னொன்று, நம்ம என்ன பழைய ஸ்டைல்லே இருக்கிறோம், புது ஸ்டைலுக்கு வர மாட்டோம். பாருங்கள், அன்னைக்கு அடுப்பு வச்சு பற்ற வச்சு இது பண்ணாங்க. அடுப்பு இங்கே விட்டுருங்க, அடுப்பில். இன்றைக்கி அடுப்பா? கேஸ் சிலிண்டர். அன்னைக்கு குண்டு பழுப்பு, அதுக்கப்புறம் டியூப்லைட் வந்துச்சு. டியூப்லைட்டில் ஸ்டார்டர் ஒன்று இருக்கும், சோக்கு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டியூப்லைட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டார்டரே இல்லாத எலக்ட்ரானிக் டியூப்லைட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா எல்இடி. ஒரு ஸ்டார்டர் கிடையாது, ஒரு சோக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம், இதையெல்லாம் ஏற்றுக்கிறோம். அன்னைக்கு 2G ஃபோனில், அப்புறம் 3G, அப்புறம் 4G, இப்போது 5G இருக்குதா சார்? 5G இருக்குங்களா? 5G இருக்குதா? 5G, அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆராதனை தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை மட்டும் நான் வேறு மாதிரி கேட்டேனே. நீங்கள் இன்னும் பெருசாக ஓனாக ஏதோ வந்துக்குது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரயில் இன்ஜின் எப்படி இருந்துச்சு? சுக்கு புக்கு சிக்கு புகை எரியும், புகைலாம் போகும். பார்த்துங்க, நான் சின்ன வயசில் போகிறப்போ அந்த இன்ஜின் கரி இன்ஜின் சுக்கு. நீங்களாம் தெரியுமான்னு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுதுன்றான், பிறகு டீசலில் போகுது, இப்போ வேறு மாதிரி ட்ரெயின். இப்போது என்ன ஆகுது? இப்போ ஒரு பிரதமர் ஒன்று விட்டுருக்கிறாரு, வந்தே பாரத். அதில் போகிறேன் நான், ஜின்னு போகுது, சத்தமே இல்லாத. அதெல்லாம் விஞ்ஞானம் ரொம்ப உயர்ந்திருக்குது விஞ்ஞானம் இல்லை, அதனால் இதெல்லாம் தேர்த்துக்கணும். ஆனால் சத்தியம் மட்டும் என்ன பண்ணாது? அப்படியே இருக்குமா. சத்தியத்தில் கூட தான் இதுலேருந்து அடிப்படையாக தாங்க எல்லாம் மாறுது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆகவே தான் நம்ம மனசை திறக்கணும். சத்தியத்துக்கிட்ட வரும்போது தம்முடைய உள்ளங்களை மனதையும் திறக்க வேணும். இந்த அரண், மனசில் இருக்கிற அரணை ஆவியானவர் தான் உடைக்க முடியும். ஆக தான் பாருங்கள், வாழ்க்கை ஏன் மாறாதுக்கிறதுக்கு காரணம்னா இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். எது? டியூப்லைட்டை ஏற்றுக்கிறோம், 2G 4G ஏற்றுக்கிறோம், ட்ரெயின் ஏற்றுக்கிறோம், அடுப்பை இருந்து இப்போ சிலிண்டர் ஏற்றுக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அன்னைக்கு சொன்னுங்க எப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வெளிச்சத்தோடு பேசுகிறாங்களே, அது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு சபைகளில் ஊழியங்களில் இல்லை. அதனால தான் வாழ்க்கை எப்போதும் பாருங்கள், நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ ஒன்று ஐயா சொன்னார், தப்பாக நினச்சிக்காதீங்க, கடனே இல்லை, ரொம்ப நல்லது. ஆனால் பேங்க்கில் பணமே இல்லை, அது ரொம்ப தப்பு. நான் யாரையும் எனக்கு ஒன்று இது கிடையாது. நான் என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் பாத்திரம் நிரம்பி வழியும். கடனே இல்லாத இருக்கிறது ரொம்ப, அது ஒரு பக்கம் ரொம்ப கரெக்டு, ரொம்ப ட்ரூத். அது அடுத்த ட்ரூத் என்ன? நான் நிரம்பி வழிகிற பாத்திரம், வாரி இறைத்து விருத்தி அடைந்தவர் உண்டு. வாரி இறைக்கணும் இருந்தால் தான் வாரி இறைக்க முடியும்.